ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐல புது எக்ஸூட் வந்திருக்கு. அதுதான் நம்ம இப்போ ஸ்பின் பண்ண போகிறோம். வாங்க ஸ்பின் பண்ணலாம். நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்ததுல நம்மளுக்கு 883 யூசி இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே ஒரு எக்ஸூட் கிடைக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணுவோம். எதுவுமே கிடைக்குமா? நான் பாய்ஸ் இதில் கிடைக்கலாம் வேஸ்ட்டாக போயிடும் காய்ஸ். 550 யூசி, 550 ரூபா காய்ஸ். ஒர்த்தில் காய்ஸ், சொல்கிறேன்ல, வேஸ்ட்டு. என்ன பண்ண போகிறேன்? பிஜிஎம்ஐ டெலிட் பண்ணலான்னு என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். வேஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் தந்தா எப்படி சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், எவ்வளோ யூசி பட்டு ஸ்பின் பண்ணி வேஸ்ட்டு தானே. இப்போ வந்து ஒரு 10 ஸ்பின் பண்ணால் கூட உங்களுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன். இல்லை மாற்றம் கிடச்சிச்சு. மஜா காய்ஸ். நான் கூட இந்த மாதிரி டேப் பண்ணி ஸ்பின் பண்ணால் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வேலைக்கு வரல. வேஸ்ட்டு காய்ஸ். திரும்பி பாருங்கள், மாற்றம் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம விட்டு போக மனசு இல்லை போல். அது வந்து ஓசிலே தந்துக்கணும் நமக்கு. அது பண்ணல ஒன்று. நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி இது பண்ணுறோம் புரியுது. ஐயோ காய்ஸ், இந்த கோழிக்கு பூனை கிடைச்சிருக்கு காய்ஸ். வேறு என்ன பார்க்கலாம்? இல்லை வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, 2 தரானுங்க. என்றைக்கு நான் சேர்த்து வைக்கிறது? வேஸ்ட்டு. தெரிஞ்சது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அவ்வளோ கைஸ். கிவ் அப். வெளில போய் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பின்லேயே கிடைக்கலனாலும் கீழே வந்து 300 வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு 3 ஏறும் கைஸ். அது மாதிரி 300 சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸூட்டு பப்ஜியே தந்துடுவாங்க அந்த ஈவெண்ட்லேயே. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தெரிஞ்சவங்க வந்து திட்ட போறீங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வந்து அதை எக்யூப் பண்ணியாச்சு. அது வந்து இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரும்பி அந்த எக்ஸூட் வந்து நமக்கு வந்ததுன்னா 1000 காயின்ஸாக ரீஃபண்ட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் அப்படி கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இன்னொரு எக்ஸூட் வாங்கிடுவேன். 3 எக்ஸூட் இருக்காது. இந்த எக்ஸூட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் 2வது இன்னொரு எக்ஸூட் வாங்கிடுவேன். அப்புறம் அம்மா கைஸ் கோழி தான் பெரிய ஆள் ஆகிடுவேன். திரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வேணால் ஐடி ஷேர் பண்ணுறேன். யூசி வேணால் நிறைய வாங்கி போட்டுருங்க. நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். 600 போகுது கைஸ். இந்த கோழிக்கு எதனா சாப்பாடு வச்சோங்க பாருங்க. வாய் எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாருங்க. சாப்பாடே இல்லை. அதான் 60. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கோ நான் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அழுகலை கச்சிச்சு கைஸ். ஹெல்மெட் கைஸ். எனக்கு ஹெல்மெட் போட்டால் சரியாக இருக்காதுன்னு நிறையா பார்த்துவோம். விட்டு தான் நம்ம அவ்வளோதான். இவங்க அழிக்க மாட்டாங்க கைஸ். வேறு காசு எல்லாம் அடிக்கிட்டே தான் மாட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். மெது எப்படி வாங்கிக்கலாம் கைஸ். தரமானது புது கைஸ். அச்சாச்சு அவ்வளோதான். ஈவெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம அச்சு முட்டோம். அவ்வளோதான். ஈவெண்ட்டு இனிமேல் நாம தான் இனிமேட்டு ஈவெண்ட் வாங்கியாச்சு. லெவல் 2 நாம தான் இனிமேட்டு கெட்டு லெவல் 2 பண்ணியாச்சு ஈவெண்ட்டு. இதில் ஒன்று என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுக்கு வந்து மார்க்டரும் கிரனேடும் கிடச்சிது. நமக்கு இந்த யூஎம்பி கிடச்சதால இப்போ நம்ம கில் ஃபயர், இப்போ வந்து நம்ம யூஎம்பி கில் பண்ணால் வந்து ஒரு இது மாதிரி எஃபெக்ட் மாதிரி வருதுல, அது வந்து மார்க்டலுக்கும் வரும் கிரனேட்க்கும் வருமா. வெயிட் போட்டு நானும் ட்ரை பண்ணேன். கிரனேட்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன், மார்க்டலுக்கு இன்னும் ட்ரை பண்ணல. அது வேணா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதையும் ட்ரை பண்ணி வீடியோ போடுவோம். தரமாக போடுறோம் வீடியோவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டில் க்ளோஸ் தான் பப்ஜிக்காரனே அலோட்டுவான் நம்ம பார்த்து. ஆமாம், ஆனால் நான் எங்கள் வீட்டில் தான் அச்சு தொத்திடுவாங்க. நான் இதெல்லாம் எப்படி வாங்கினேன்னு யோசிப்பீங்க. நான் இந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் மணியை சேவ் பண்ணலாம். பாதி மணி. இப்போ 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ 5,000 வந்து சேவ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம இது வந்து டைமிங்கு, இந்த ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ டைமிங் வந்து இந்த ஈவெண்ட் வரைக்கும் தான் இருக்கும். முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் போயிடும். சரி, நம்ம இந்த ஈவெண்ட் முடிய போகுது. இன்னைக்குள்ளே முடியும். இந்த ஈவெண்ட்டு முடியத்துள்ள நம்ம என்ன பண்ணி அவங்க சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோ ஈவெண்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஒரு இது அந்த பேராஷூட் மாதிரி வரல. அவங்க அது நம்மளோட லக்கு. வரவே இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் தெரியுமா?